நெக்ஸ்ட் குளோபல் ஹக் யுவர் கிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு 3rd மண்டே வந்து ஜூலையில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதுக்கு பின்னாடி பயங்கரமான ரீசன் இருக்குது. ஏன்னா நீங்கள் கட்டி பிடிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இதனால ஆக்சிடாசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கப்பட்டு ஒரு மன அழுத்தம்ன்றது உங்களுக்கு கம்மியாகுதான். ஏன்னா இது மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய கார்டிசோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து தடுத்து நிறுத்தி தான். ஸோ அது வெளில வராததுனால மன அழுத்தம் கம்மியாயிருது. பதட்டமாக இருக்கவங்களாம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிடுறாங்க. நம்பிக்கை, ரத்த அழுத்தம், அதே மாதிரி ஒரு நினைவாற்றல், மனநிலை, ரொம்ப தெளிவான கான்செப்ட், இது எல்லாத்தையுமே வெறும் கட்டி பிடிக்கிறதுன்ற கான்செப்ட் உருவாகுதான். இது வந்து பொய்யான தகவல் கிடையாது. நிறைய ஆராய்ச்சிகளில் முழுமையான நிரூபணத்தோடு உருவாக்கப்பட்ட தகவல் தான். ஸோ அப்படி ஒரு கட்டி பிடிதான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது, ஒரு குழந்தைய நீங்கள் கட்டி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப பாதுகாப்பாகவும் நம்ம ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலுக்குள்ளே வருவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக அந்த குழந்தைங்க வளருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப வளர்ந்துட்ட ஒரு இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி கட்டி